ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 25 8 முதல் 15 வசனங்கள். 25ஆம் சங்கீதம் 8 முதல் 15 வசனங்கள். தியான வசனம் 14ஆம் வசனம். 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரகசியம் என்கின்றதான வார்த்தை காதில் மெதுவாய் சொல்லுதல் என்று அர்த்தப்படும். மனத்தாழ்மையும் பணிவுமுள்ள ஒரு ஆத்துமா கர்த்தருக்கு சமீபமாக இருக்கும் வேளையில் தேவன் தம்முடைய ரகசியத்தை அந்த ஆத்மாவோடு பேசுகிறார். வேறு யாரும் கேட்கக்கூடாத பிரகாரமாய் தேவன் தம்முடைய மெய்யான பிள்ளைகளுக்கு தம்முடைய அன்பையும் தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த விதமான இன்பமான சம்பாஷணை மற்றவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு அது விளங்கவும் மாட்டாது. தேவனுடைய திருவுட சித்தத்தை நீயும் நானும் அறிய வேண்டுமானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். இன்பமாய் சகவாசம் செய்யும் சிநேகிதர் 2 பேர் தங்கள் ரகசியங்களை ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வது போல ஆண்டவரும் தம்முடைய பக்தர்களோடு பேசுகிறார். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். பழைய உலகத்துக்கு தாம் செய்ய நினைத்திருந்த அழிவை குறித்தும் அவனை பேழையில் தற்காப்பதை குறித்தும் அவனோடு பேசினார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் ஆகையால் அவர் அவனை தனிமையாய் அழைத்து கொண்டு போய் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி சோதோமின் அழிவை குறித்து அவனோடு பேசினார். இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் மெய் விசுவாசிகளான பக்தருக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஜெபம் செய்கின்ற வேளையிலும் தியானம் பண்ணுகின்ற நேரத்திலும் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுதும் தேவனுடைய திருப்பந்தியிலே நீயும் நானும் பங்கு பெறும் சமயத்திலும் அருமை இரட்சகர் அப்பத்தை பிட்டபோது தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்பட்டது போல ஆண்டவர் தமது உத்தமமான பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தமக்கு பயப்படுகிற உத்தமருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் ரகசியங்கள் என்ன என்று 1-2 பார்ப்போம். முதலாவதாக அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14 அதைத்தான் குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இந்த உடன்படிக்கையை குறித்து தேவ மனிதனாகிய ஸ்பர்ஜன் கூறுகின்ற பொழுது அந்த உடன்படிக்கையின் ஆரம்பம், அதனுடைய உறுதி, அதில் விளங்கும் நீதி, அதனுடைய நிறைவு, அதில் காணப்படும் கிருபை, அதனால் உண்டாகும் மேன்மை, இவைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்கும்படி செய்வார். அல்லாமலும் பரிசுத்த ஆவியினால் இந்த உடன்படிக்கையின் பலன்கள் அவர்கள் இருதயத்தில் முத்திரை வெட்டாக காணப்படும் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ள மாட்டான். அவைகள் அவன் புத்தியின் கண்களுக்கு மறைக்கப்பட்டே இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தின் அனுபவம் அவனுக்கு விளங்காது. குணப்படாத ஒருவனிடத்திலே, முற்றிலும் உலக சிந்தையுள்ள ஒருவனிடத்தில் தேவனோடு செய்யும் இன்ப சம்பாஷணை, பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கும் அனுபவ சாட்சி, ஆவிக்குரிய ஜீவியத்தின் போராட்டம், இவைகளை குறித்து பேசுவது பார்வையற்றவனோடு பற்பல நிறங்களை குறித்து பேசுவது போலும், சங்கீத ரசனை இல்லாத ஒருவனிடத்திலே பேசுவதைப் போலவும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இவைகளை தெளிவாய் காட்டுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் வெறும் வாய்ப்பேச்சாக அல்ல, வாழ்க்கையின் உண்மையான அனுபவமாகவே இருக்கிறது. மொத்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிப்பின் ரகசியம் உலக மனுஷனுக்கு விளங்காது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அதனுடைய சத்தியம் அவர்கள் புத்திக்கும் அனுபவத்திற்கும் மிக தெளிவாய் இருக்கிறது. அது அவர்களுடைய அனுபவம், அவருடைய ஜீவியத்தின் சாட்சி. இரண்டாவதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற மற்றொரு ரகசியம் என்னவென்றால் அவருடைய வேதத்தின் அர்த்தம்தான். அநேகருக்கு வேத புஸ்தகம் மறைவான இருட்டான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது.
அது அவர்களுக்கு விளங்குகிறதில்லை. அதன் சத்தியங்கள் அவர்களுக்கு புலப்படுகிறதில்லை. சிநேகிதனுடைய கடிதத்தின் நோக்கம், அதன் கருத்து, தாற்பயம் சிநேகிதனுக்கு மாத்திரம் விளங்குகிறது போல தேவனுடைய சித்தம், தேவன் கூறுகின்ற கருத்து அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே தெளிவாய் விளங்கும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், தேவ நடத்துதலும் ஒரு ரகசியம்தான். தேவ நடத்துதல் ஒரு ரகசியம். ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரிவிப்பது ரகசியம் என்று பார்த்தோம். அவருடைய வேதத்தின் அர்த்தத்தை நமக்கு விளக்குகிறதும் ரகசியம் என்று பார்த்தோம். இப்பொழுது தேவனுடைய வழிநடத்துதலும் ஒரு ரகசியம்தான். நீயும் நானும் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்பதாக ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 32:8 நாம் பார்ப்போம் என்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். நீதிமொழிகளின் ஆக்கியோன் 3:6 குறிப்பிடுகின்ற பொழுது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆமீன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்தை கவனித்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை சிறமேற்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற தமது பிள்ளைகளுக்கு இவைகளை போன்ற அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வாக்களித்து அவைகளை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறார். ஆம், வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சுய சித்தத்தை ஒழித்து ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் அல்ல, என் ஆண்டவரே எல்லாம் என்று சொல்லி அவரில் சார்ந்து வாழும் அந்த அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக, ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கத்தக்கதாக, ஆண்டவருடைய ரகசியம் நமக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு மேலான நன்மைகளை கொடுத்து வருகிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை முற்றுமுடிய அர்ப்பணித்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவருடைய நடத்துதலை நன்றாய் அறிந்தவர்களாய் அதற்கு முற்றிலும் இணங்கி நடக்கிறார்கள். வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு போன யோசுவா எதினாலே அத்தேசம் முழுவதையும் ஜெயித்து பங்கிடக்கூடியவனான சேனைகளின் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து முற்றிலும் ஜெயத்துக்கு வழிநடத்தின ஆண்டவரின் தெய்வீக நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து வந்ததினால்தானே ஆதி சபைகளை ஸ்தாபித்த அப்போஸ்தலர்கள் எத்தனையோ மோசங்களை கடந்து எண்ணிறந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்து அவைகளிலெல்லாம் ஜெயவேந்தராய் விளங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்து தேவ சித்தத்தின்படி தாங்கள் பேசவும் செய்யவும் தங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுத்ததினால் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலும் நம்முடைய ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையுடைய மாறாதவராகவே இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி காப்பதற்கு திறமையுள்ளவராகத்தான் இருக்கிறார். அவருடைய நடத்துதலுக்கு இணங்கி அவருக்கு பயப்படுகிற இடத்தில் ஆண்டவருடைய ரகசியம் இருக்கிறது. நான்காவதாக, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையும் பாக்கியமும் ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. அது ஒரு ரகசியம். பரலோக ராஜ்யத்தின் மேன்மை, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் ரகசியம், ஆண்டவருடைய ரகசியம். இந்த பரம பாக்கியத்தை இந்த உலகத்திலேயே விசுவாசிகள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் சொல்லும்போது அது இம்மைக்குரிய பாக்கியம் என்ற கருத்தோடே சொல்லுகிறார். நித்திய ஜீவன், மோட்சம் இனி வரப்போகிறதா இருந்தாலும் அது இம்மையிலேயே இப்பொழுதே நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கும்போதே விசுவாசத்தினால் அதனுடைய முன்ருசியை தேவன் கட்டளையிடுகிறார். ஒரு பரிசுத்தவானை குறித்து மற்றவர்கள் கொடுத்த ஒரு சாட்சி என்னவென்று தெரியுமா? அவர் மோட்சத்துக்கு போகும் முன்னே மோட்சம் அவருக்குள் இருக்கிறது என்பதுதான். அவர் மோட்சராட்சியத்திற்கு செல்லும் முன்பாகவே மோட்சராட்சியம் அவருக்குள்ளாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். பக்தனான ஒருவனத்தில் அவருடைய சிநேகிதன், நீர் மோட்சத்துக்கு போவதை பற்றி உமக்கு நம்பிக்கை உண்டா என்று கேட்க அவர் மறுத்தரமாக, ஏன் ஐயா, நான் இப்போதே மோட்சத்தில் தான் இருக்கிறேன் என்றார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
மெய் கிறிஸ்தவனுக்கு அவன் மோட்சத்துக்கு போகிற பாதை நெடுக அவனுக்கு மோட்சம்தான். வழியிலெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு தமது ராஜ்யத்தின் மேன்மைகளையும் இரகசியங்களையும் தெரிவிக்கிறபடியால் அந்த நிச்சயத்தால் மெய்பாக்கியமும் பூரண சந்தோஷமுடையவனாய் அவன் வாழுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிறது நமக்கு மிக மிக அவசரம். சூரியனை சற்று நேரம் நாம் கவனித்து பார்த்துவிட்டு பின் எங்கேயாவது பார்ப்போம் என்றால் பார்க்கும் இடமெங்கும் சூரியன் இருப்பதாகவே நம்முடைய கண்களுக்கு தோன்றும். தேவனுடைய பிள்ளையே, இதுபோலவே தேவ சமூகத்தில் சற்று நேரம் நீ தனித்திருந்து உலக கவலைகளை ஒழித்து பார்த்து கொண்டே இருப்பாய் என்றார். நீ எந்த இடத்திற்கு போனாலும் என்ன வேலை செய்தாலும் தேவ சமூகத்தை எங்கு பார்க்க முடியும். அவருடைய பிரசன்னத்தின் நிச்சயம் உனக்கு இன்பத்தை கொடுக்கும். எலியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லும்போது தேவ சமூகத்தை உணர்ந்து பேசுகிறார். ஆகையால் விசுவாசியே, அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உனக்கு இந்த இரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரா? தேவ வாக்குத்தத்தங்கள் உனக்கு தெளிவாயிருக்கிறதா? தேவ வசனம் உனக்கு இன்பமாயும் அதன் தியானம் உனக்கு பிரயோஜனமாயும் இருக்கிறதா? தேவ நடத்துதல் உனக்கு உண்டா? தேவனுடைய ராட்சியமாகிய பரலோக ராட்சியத்தின் பாதையிலே நீ நடைபோடுகிறாயா? இவைகளை குறித்து சற்று நேரம் நீ யோசித்துப்பார். இவைகளை உன் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொண்டு வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. அப்பொழுது தேவன் உன்னில் மிகவும் சந்தோஷப்படுவார். அவருடைய ஆலோசனைகள் உனக்கு இன்பமாக இருக்கும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரகசியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆம் தகப்பனே, கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து உம்மை பிரியப்படுத்தி வாழ்ந்து ஆண்டவருடைய சாட்சியாய் ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.